ஃபஸ்ட்டு ட்ரிக்கை பண்ணுறதுக்கு மேப்பில் கொடுத்துருக்கேன் மேஜிக்கல் கிறிஸ்டல் மைன்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஸோ நான் மார்க் பண்ண ஏரியாவில் வந்து நின்றுக்கணும். ஸோ இங்கே நின்றுக்கிட்டு ஃப்ராஸ்ட் சவுல் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாறையில் கரெக்டாக வந்து எய்ம் பண்ணி த்ரோ பண்ணிங்கன்னா இங்கே ஜம்ப் ஆகிடலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் மறுபடியும் திரும்பவும் அகெயின் ஃப்ராஸ்ட் சவுல் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பாறையில் இந்த எட்ஜில் வந்து மார்க் பண்ணி த்ரோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இறங்கிடலாம். ஸோ இங்கேருந்து ஈஸியாக வந்து எனிமியை ஸ்பாட் பண்ணி அடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாராலும் உங்களை வந்து ஸ்பாட் பண்ணவும் முடியாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கில் பண்ணிக்கலாம். த்ரோ பால் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்கு ஆளில் போட்டுருங்க. இந்த ட்ரிக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய செகண்ட் ட்ரிக்கை பண்ணுறதுக்கு மேப்பில் கொடுத்துருக்க மினி ஈவெண்ட் மேஜிக்கல் கிறிஸ்டல் மைன்ஸ் சேம் பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். சரியா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே ஒரு ட்ரீ இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஃப்ராஸ்ட் சவுல் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்தோடனே கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு முன்னாடி மூவ் பண்ணால் இந்த ட்ரீக்குள்ளே வந்து நீங்கள் போய் ஒழிஞ்சிக்கலாம், ஹைட் ஆகிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ அமால் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கில் எத்தனை பேர் மாட்டாலும் சரி எல்லாருமே அடித்து போட்டுடலாம். ஸோ ஒரு பெரிய ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். ஸோ இங்கே வந்து நேடு மாலி மால்ட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுடைய டோட்டல் பாடியும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ இனிமேல் ஈஸியாக ஸ்பாட் பண்ணவே முடியாது உங்களால், நீங்கள் மட்டும் தான் ஸ்பாட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு நல்ல கமெண்ட்டை தட்டி விட்ருங்க கைஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தூக்கி ஆளில் போட மறந்துடாதீங்க. நம்ம மூணாவது ட்ரிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து லைக் போட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம எப்போது எந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணாலும் அது வந்து டேமேஜ் ஆகி ஃபயர் ஆன பிறகு அந்த வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வெஹிக்கிளை திரும்பவும் சரி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம போகணும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ரிப்பேர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரிப்பேர் ஆப்ஷனை டேப் பண்ணால் போதும். ஒரு 5 பேர், ஒரு 5 மெக்கானிக் வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணால் ஒரு 5 செகண்டில் உங்களோட வெஹிக்கிள் வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட்டாகவே ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வெஹிக்கிளில் வந்து ஃபியூலுமே வந்து ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் இந்த வெஹிக்கிளோட ஒரு 4 வீலையும் வந்து பஞ்சர் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே மாதிரி ஒரு 4 பேர் மெக்கானிக் மாதிரி வந்து அவ்வளோ டயருமே வந்து பஞ்சரை சரி பண்ணிடுவாங்க. ஸோ புது வீல் மாதிரி ஆயிரும், அதுக்குனால தெரியும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. எப்போமாவது ஜோனில் மட்டும் உங்கள் வெஹிக்கிள் இப்போ என்மிட்டு அடி வாங்கி டேமேஜ் ஆகும்போது இந்த ட்ரிக்கை வந்து ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு எல்லாருக்குமே வந்து தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் போட்டுருங்க. தேங்க்யூ. ஹலோ கைஸ், நம்ம 4வது ட்ரிக்கு பார்க்க போகிறது பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டில் தான். ஸோ இங்கே வந்து லேண்ட் ஆனோடனே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பெரிய வீடு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வழக்கம் போல் ஃபாஸ்ட் சவுல் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த மேலே இருக்க அந்த கூம்பு மாதிரி வி ஷேப்பில் இருக்கிற அந்த கூடத்து மேலே வந்து த்ரோ பண்ணோம்னா இங்கே லேண்ட் ஆகிக்கலாம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் வந்து ஃபாஸ்ட் சவுல் ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணி ஒரு தீச்சட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எய்ம் பண்ணி கரெக்டாக எல்லாம் லேண்ட் ஆகிக்க முடியும். இங்கேருந்து வந்து ஸ்மோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மாலி அப்புறம் நேடு இதெல்லாமே வந்து த்ரோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்சிலோட ஃபைட் எடுத்துக்க முடியும். இங்கே மேலேருந்து அடிக்கலாம், கீழேருந்து எந்த எனிமையாலும் உங்களை ஸ்பாட் பண்ண முடியாது. ஒரு வேளை உங்களை ஸ்பாட் பண்ணி அடி விழுந்தாலும் லேசாக பேக் அடித்து நீங்கள் ஈஸியாக கவர் எடுத்துக்க முடியும். அப்புறம் மறுபடியும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கிட்டுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன்ஜி ஸ்போர்ட்ஸ். நான் தான் உங்கள் ஆல்வின் குட்டி. டாட்டா பாபாய்.